வணக்கம் நண்பர்களே. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தேதி என்ன அப்படின்னு பார்த்தால் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 2022 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை நவமி திதி. இன்று பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சஞ்சாரம் என்று சொல்லக்கூடியது கடக ராசியில் இருக்கிறார். தன்னுடைய ஆட்சி வீடாகிய கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் புதன் கிரகமும் ராகு கிரகமும் இருக்கிறார்கள். கடக ராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். துலாம் ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். மகர ராசியில் சனி கிரகம் இருக்கிறார். கும்ப ராசியில் குரு கிரகம், சுக்கிரன் கிரகம், செவ்வாய் கிரகம் இருக்கிறார்கள். மீன ராசியில் சூரியன் கிரகம் இருக்கிறார். சோ இப்பொழுது கிரக நிலைகளை பார்த்துட்டோம். ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருப்பது பொதுவாக ரொம்ப நல்ல பலன். நினைத்த காரியங்களை நினைத்தபடி அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுடைய சாரம் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சனியுடைய சம்பந்தம் பெறுவது, அந்த சனி இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதனால் அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதனால சொல்றேன் இந்த பலன் அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிக உடல் உழைப்பு பொதுவாக பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். சனி ஆட்சி பெற்ற 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அதிகமாக காணப்படுகிறது. இன்று அதனுடைய உச்சகட்டமாக ஒரு சனியுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படிங்கிறதுனால உடல் அசதி கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலனாக வருகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் பற்றிய விஷயங்களில் ரொம்ப தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலையாக இருந்து கொண்டே இருக்கிறது. நீண்ட நாட்களாக தொழில்காரகன் சனியுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது. இன்று அவர்கள் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலையினால் தொழில்காரகனுடைய சனியும் சம்பந்தம் பெற்ற சந்திரனாக இருப்பதனால் தெளிவான ஒரு முடிவை அவங்க ஆல்மோஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஃபைனல் டெசிஷனாக இருக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பலனாக வருகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் உதவி குடும்பத்தில் ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். மிதுனம் கோபத்தில் அவசரத்தில் இன்று வார்த்தைகளை விடக்கூடாது. பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மிதுன ராசியுடைய வாக்குஸ்தானமாக இந்த கடகம் வருகிறது. சந்திரன் ஆட்சியாக மேலோட்டமாக இருந்தாலும் உள்ளூர அவர் சனியின் சாரம் வாங்கி இருக்கிறார். அந்த சனி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். தேவையில்லாத வார்த்தைகளை கோபத்தில் விடக்கூடிய அபாயத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். சிறிது கவனமாக இருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். இவங்க பிஸியாக இருப்பதனால் வாழ்க்கை துணையை எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசிக்கு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல நினைத்தது, சனி கிரகம் கும்பத்திற்கு மாறக்கூடிய அந்த காலகட்டம் வரை உத்தியோகத்தில் ஏதோ ஒரு தொல்லை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பதட்டப்படாமல் நீங்கள் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர வேண்டும். அதிசாரமாக 73 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ஒரு 5 மாதங்கள் வக்கரம் அடைந்து சனி மகரத்திற்கு வந்தாலும் நீங்கள் பதட்டம் எதுவும் படாமல் நிதானமாகவே இருக்கலாம். இந்த ஆண்டிலிருந்து உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம் எல்லாமே குருவின் பார்வையினால் அற்புதமான ஒரு சப்போர்ட் அடைய பெறுகிறது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிதானம் தேவை. படிக்கும் பொறுப்பை குழந்தைகளை பொறுத்தவரை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். சோ மிதுன ராசி குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுடைய தாயார் அவங்களை படிக்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையே அப்பா சொல்வதை விட வேற யாரும் சொல்வதை விட அம்மா சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு சரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதி சாரம் வாங்கி இருக்கிறார். அஷ்டமாதிபதி 7இல் இருக்கிறார். சோ வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப நிதானம் தேவை. வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலும் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்கறையுடன் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் மூல மந்திரத்தை வழிபாடு செய்துவிட்டு, இல்லைன்னா ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாண்டிங் ஒரு 3 முறை சொல்லிவிட்டு படிக்க உட்காருவதற்கு அவர்களை பழக்கலாம். இது போன்ற சனியுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் பொழுது இந்த ஒரு ஒலியுடைய சப்தம் இவர்களுக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனை தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பான நாள். சிம்ம ராசியுடைய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறார். இவர்களுடைய சந்திரன் ஆகிய 12ஆம் அதிபதி ஆட்சியாக இன்று இருக்கக்கூடிய நாள். சனியுடைய கன்ஜங்ஷன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் வீட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கறதுனால
உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. சைனஸ் அலர்ஜி போன்ற தண்ணீர் சம்பந்தமான விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளை தாயாராக இருக்கக்கூடியவர்கள் மோட்டிவேட் செய்து அதிகாரம் செய்யாமல் அன்பாக பேசி படிக்க சொல்லுவது அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் லாபம் இன்று ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுடைய புதன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் 8ல் மறைந்திருக்கிறார் ராகுவோடு. அதனால் அவசரமாக திடீரென்று முடிவுகள் எடுக்க வேண்டாம். சந்திரனுடைய இந்த சனியின் சாரம் பெற்ற இந்த நிலை இவங்களுடைய ஹையர் மைண்டை திடீரென்று தூண்டி ஏதாவது அவசர முடிவுகளை எடுக்க தூண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பலனை நான் எடுத்திருக்கிறேன். குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா தாயை தவிர வேறு யாராவது குழந்தைகளிடம் மோட்டிவேட் செய்யலாம். அம்மா சொன்னால் கேட்க மாட்டார்கள். கன்னி ராசி குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஊக்கம் கொடுப்பதற்கு அப்பா சொல்லலாம், இல்லைன்னா அண்ணா தங்கை யாராவது சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசிநாதன் ரொம்ப நல்ல பலமான நிலையில் 5ல் இருக்கிறார். 7ஆம் வீட்டினுடைய செவ்வாயும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். இந்த காலத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய ப்ரப்போசல்ஸ் திருமணத்தை நோக்கிய ஒரு நல்ல ஒரு மெச்சோர்டான காதலாக வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ராசிநாதன் 5ல் இருக்கிறார். அவருடைய நட்சத்திர சாரம் சதயம் அப்படிங்கறதுனால அந்த ராகு 7ல் இருப்பது இதெல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு புத்திஸ்தானமும் இவர்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையில் இவர்கள் சிறிது நாட்களாக ஒரு நிம்மதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுடைய சாரம், சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட் எல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா தொழிலுக்காக அதிக உழைப்பை கொடுக்கக்கூடிய நாளாகவும் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு ரிப்பீட்டடாக படிக்க வேண்டும். ஆல்ரெடி படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வீட்டுல யாரு வேணாலும் சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடைய ஆரோக்கியமும் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சந்திரன் இருக்கக்கூடிய ஆட்சி வீடு விருச்சிக ராசிக்கு பாக்கிய வீடு பிளஸ் பாதக வீடு. சோ எப்பொழுதுமே ஒரு பாதக வீடு கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இங்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை. புது முயற்சிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு கம்பாரிசனாக நீயும் சேர்ந்து ஏதாவது இன்னைக்கு ஒரு சிலபஸ் படிக்கலாம், இல்ல இந்த ஒரு சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு ஒரு காம்படிஷன் பேசிஸ்ல இவங்க டைம் டேபிள் போட்டு படிப்பது இவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். தாயாருடனும் வாழ்க்கை துணையுடனும் சண்டையிடாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். வருமானம்லாம் சீராக இருக்கும். தொழில் லாபம்லாம் நல்லா இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இரிட்டேஷன் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இரிட்டேஷன் வந்தால் தயவு செய்து சண்டையில் ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் நம்மில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் குடும்பத்தில் இருக்க மற்றவர்களை நம்ம திட்டுகிறோம், இல்ல சண்டையிடுகிறோம். நம்முடைய இரிட்டேஷனை அப்படியே அவர்களுக்கு பாஸ் பண்ணி விடுகிறோம். ஆனால் அப்படி பாஸ் பண்ணும் பொழுது அவர்கள் மீண்டும் நமக்கே அதை திருப்பி பாஸ் பண்ணி விடுவார்கள். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கோர்ட்லயோ ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருப்பது போல மாறி மாறி அந்த ஸ்ட்ரெஸ் வீட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்லோகம் சாண்டிங் பண்ணுவது, இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு எழுந்து ஏதாவது ஒரு நல்ல டாஸ்காக ஒரு வீட்டை கிளீன் பண்ணுவது, இல்லைன்னா ஷெல்ஃபை அடுக்கி வைப்பது, இது மாதிரியான ப்ரொடக்டிவான விஷயங்களை கண்டிப்பாக நீங்க மேற்கொள்வது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். சண்டைகள் வராமல் நீங்கள் சந்திராஷ்டமத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு விதமாக இது உங்களுக்கு அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சோ சின்ன குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. சோ அவங்களை நீங்க ஜஸ்ட் படி அப்படின்னு யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடியவங்க மோட்டிவேட் பண்ணாலே போதும். மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மகர ராசி நண்பர்களும் அவர்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. மகர ராசிக்காரர்கள் அடிக்கடி ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இப்பொழுது பழகி கொள்ள வேண்டும். அவர்களும் சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த அந்த ராசிக்காரர்கள்ங்கிறதுனால ஓயாத உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இயல்பாகவே பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சோ அவரவர்களுடைய ஏஜ் குரூப்புக்கு தகுந்தாற் போலவும் உடல் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்களை அவங்க கையாலேயே ஏதாவது அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தால் ஒரு சின்ன தீபம் ஏற்றிவிட்டு படிக்க சொல்வது இவர்களுக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனை கொடுக்கும் அப்படிங்கிற பலனாக வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இன்று ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 12ல் மறைந்திருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை 6ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி சாரத்தில் இருக்கிறார். அந்த சனி 12ல் இருக்கிறார். சிம்மத்தை போலவே கும்பத்திற்கும்
6 அப்படின்னு சொல்லக்கூடிய வீடும் 12 சொல்லக்கூடிய வீடும் கனெக்ட் ஆகக்கூடிய நிலை. இவர்களும் ஒரு மனதை நிதானமாக வைத்துக் கொள்வது, எண்ணங்களை சரியான முறையில் வைத்துக் கொள்வது, அதிக மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை சற்று ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் எந்த தடையும் இல்லாமல் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பலனாக இன்று வருகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கான செலவுகள் இன்று கண்டிப்பாக உண்டு. மன சஞ்சலத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் கடகத்திலேயே ஆட்சி பெறுவது இவர்களுக்கு ஹையர் மைண்டை குறிக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆனால் அங்கு சனியுடைய நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கனெக்ட் ஆவதனால் எப்பொழுதுமே சனி சந்திரன் இணையும் பொழுது அது புத்திஸ்தானமாக மாறக்கூடியவர்கள், ஜென்ம ராசியாக மாறக்கூடிய கடக ராசியினராக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சாரோ அப்படின்னு ஏதோ ஒரு பழைய நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு மனக்கவலையில் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இன்று கவலைகளை தவிர்க்க வேண்டும் மீன ராசிக்காரர்கள். இதுதான் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 2022 நாளுக்கான பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திக்கலாம்.